சாப்பாடு 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 அங்கே இங்கேன்னு உலகத்தில் எந்த மூளைக்கு போய் சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாட்டுக்கு ஏன்னா எதுவுமே இல்லை. அதனால் வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வீட்டு சமையல் கட்டில் தான் நம்ம ஆரோக்கியம் தொடங்குது. அதனால் நம்ம சமையல் கட்டில் நம்ம சமையல் ஆரோக்கியத்தை தொடங்குவோமா? அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆரோக்கியமாக உண்டால் நோயின்றி வாழலாம். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மக்களின் மனம் விரும்பும் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது மீன். அந்த மீனை நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு தேங்காய் இல்லைனா எப்படி, அதனால் பாதி தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை துண்டு வெங்காயம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடுகு எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக மீன் குழம்புக்கு மிளகா கூட்டி வைக்கணும். அதனால் நம்ம அடித்து வச்சுருக்கிற தேங்காய் கூட 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 3 மிளகாவை கீறி போட்டுக்கலாம். 2 தக்காளியை வெட்டி போட்டுக்கலாம். அப்படியே முருங்கைக்காவை கீறி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நனைய வச்சுருந்த புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணி கரைசலையும் அதில் ஊற்றியாச்சு. இனி நமக்கு தேவையானது கல்லுப்பு. நம்ம எப்போவுமே கல்லுப்பு தான் பயன்படுத்துவோம். அதனால் நம்ம தேவைக்கு எவ்வளோ கல்லுப்பு பயன்படுத்தணுமோ அவ்வளோ கல்லுப்பை போட்டிருக்கோம். மீன் குழம்புக்கு என்னென்ன ஐட்டம் சேர்க்கணுமோ எல்லா ஐட்டங்களுமே சேர்த்தாச்சு. இனி இதை ஒரு கலக்கி அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியது தான். எல்லாம் ரெடி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் மிளகை அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியது தான். 2 நிமிஷத்தில் கொதி வரும். கொதி வந்ததும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து குழம்புல போட்டுற வேண்டியது தான். மீனை போட்டதுமே அதுக்கப்புறம் குழம்பு கிண்டக்கூடாது. ஏன் அப்படின்னா மீன் கரைஞ்சிரும். இனி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். அந்த கொதி வந்ததுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டா போதும். அந்த மனமும் சுவையும் தனி ரகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டாட்டு மீன் குழம்பு ரெடி ஆகி வந்துடும். இப்போவே மீன் குழம்பு ரெடி. இருந்தாலும் நாங்கள் இதில் தாளித்து ஊற்ற போகிறோம். அப்படி ஊற்றும்போது இன்னும் மீன் குழம்புக்குள்ள டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். அதனால் இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எண்ணெய் அதில் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதும் கடுகை போடுறோம். கடுகு கொஞ்சம் பொட்டுனதும் வெந்தயத்தை போட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் குழம்புல ஊற்றிட வேண்டியது தான். இப்போ மணக்க ருசியான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக உண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே. பாய்.